ட்ரிங்கிங் வாட்டர் கிளீனா இருக்கணுன்றதுக்காக பியூரிஃபையர் போட்டா, இவனுங்களுக்காக இன்னொரு பியூரிஃபை போடணும் போல இருக்குது. என்னமோ ஸ்விம்மிங் பூல் மாரி தண்ணீல குதிச்சு குதிச்சு விளையாடி செத்து கிடக்குறானுங்க. எனக்குன்னே வருவீங்களாண்டான்ற மாதிரி இருக்கு. அப்புறம் பார்த்தா Zeptoல கால் வந்தது. ஆர்டர் வந்துச்சு. அத ரிசீவ் பண்ண போயிட்டு தான் இவன் இருக்கான்ல, இவனுக்காக தான் இந்த ப்ராடக்ட். ஃபுல்லா உனி வச்சிருக்கான் அந்த பையன். வாழைப்பழம் இன்னைக்கு சாப்பிட்றதுக்கா இல்லை ஒரு வாரம் கழிச்சு சாப்பிட்றதுக்கான்னு தெரியலையே. காயா இருக்கு. சரி, இன்னைக்கான வேலைய பார்ப்போன்ட்டு எடுத்து வச்சுட்டு, இன்னைக்கான சமையல ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மார்னிங் ஓட்ஸு செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு ஜீரா ரைஸ், ராஜ்மா, கேப்சிகம் தொக்கு மாதிரி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து ராஜ்மா மசாலா பண்ணேன். ஜீரா ரைஸ், ராஜ்மா மசாலா சூப்பரா இருந்தது காம்பினேஷன். ஈஸியான ரெசிபி தான். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், நல்லா வந்துச்சு. குக் பண்ணி முடிச்சுட்டு இவனுங்கள வந்து பார்த்து இவனுங்களுக்கு அந்த டிக் பவுடர் வாங்கி வச்சிருந்தத போட்டு விட்டுட்டேன். இன்னைக்கு வீட்டுக்கு வரும்போது தான் வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரு டாக் வந்து வண்டி ஏத்தி இறந்துடுச்சுன்ட்டு. இது 2வது டாக், குட்டி டாக் அந்த மாரி வண்டி ஏத்தி இறந்ததுக்கு. இன்னும் அந்த கேங்ல 4 பேர் இருக்கானுங்க. இங்க 2 பேர் இருக்கானுங்க. மொத்தம் 6 குட்டி பசங்க இருக்கானுங்க. இன்னும் இவனுங்க வளர்றதுக்குள்ள என்ன நடக்குமோ? ஓகே, அத விடுங்க. இவன் பவுடர் போடும்போது இவள பாருங்க. கியூட்டா பாப்பா அவ. அப்படி பார்த்துக்கோ. கண்ணழகி கண்ணழகி. அழகு மணிமே, அழகு மணிமே. வா 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 வா. பவுடர் போட்டுட்டேன்னு நல்லா தூக்கம். வா.